செல்வங்களே, வணக்கம். வணக்கம் தாத்தா. தாத்தா, இந்த உலகம்ன்றாங்களே என்ன தாத்தா அது? உலகம் எங்க இருக்குது தாத்தா? தெரியலையே பார்த்தா. தாத்தா, சொல்லுங்க தாத்தா. உலகம்னா என்ன தாத்தா? அது எங்கே இருக்குது தாத்தா? என் செல்வங்களே, தலைக்கு மேலே வெள்ளம் வந்தால், மழை வந்தால், தலைக்கு மேலே இல்லை, உன்னுடைய கால் அடியிலே இருக்கிறது உலகம். இந்த உலகத்தின் மேல் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் காலடியில் இருப்பது தான் உலகம். அது எங்கேயும் இல்லை. ஏஸ் தாத்தா, ஆமாம், இதுதான் உலகமா தாத்தா? ஆமாம் செல்வங்களே, பாருங்கள், நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த உலகம் பிறந்து விட்டது. ஏனென்றால் நாம் வாழ வேண்டும், அதற்கு ஒரு இடம் வேண்டும், நாம் சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வேண்டும். அதற்காக கடவுள் நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த உலகம் என்ற பாஸ்கெட்டை, இந்த உருண்டையை படைத்தார். அதில் உணவு வகைகள், பழம், காய்கறிகள், நாம் உண்பதற்கு மாமிசம், பறவைகள், ஆடு மாடு, கோழி கொக்கு, கோழி கொக்குன்னே சொல்லியிருந்தோம். ஏஸ், மீன் வகைகள், குடிப்பதற்கு தண்ணீர், நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் முதலிலேயே அவர் படைத்துவிட்டு அவைகள் அனைத்தையும் இந்த உலகத்தில் உள்ளே வைத்துவிட்டு நம்மை வெளியே வர வைத்தார், நம்மளை படைத்தார். நமக்கு தேவையான அனைத்து தேவையான பொருட்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதுதான் உலகம். தாத்தா, நாங்கள் உலகம் எங்கேயோ இருக்குது, ஏரோப்ளேனில் போய் பார்க்கலாமா? கப்பலில் போய் பார்க்கலாமா நினச்சிருந்தாக்கா நம்ம காலடியிலேயே இருக்குதா உலகம்? என் சொல்வாங்களே, அனைத்து தேவையான பொருட்களும், தங்கம், வைரம், வைடூரியம், தண்ணீர், சொன்னால் எண்ணிக்கையில் அடங்காது. தாத்தா, போதும் தாத்தா, போதும் தாத்தா. நீங்கள் இங்கேயே இருங்க தாத்தா. உங்கள்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நான் 20 நிமிக்காக நான் இருப்பேன், கேளுங்கள் தரப்படும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். நானும் இறைவன் தான், இறைவனின் ஒரு பகுதி தான் நான். நீ கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். நான் மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் இறைவன். போதும் தாத்தா. வணக்கம் செல்வங்களே.